ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி இப்போ தண்ணி எபிசோட் 6 தான் பார்க்குறோம். மணி ஒரு லைக் மறந்துடாம தெரிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் நம்ம ஹீரோட்ட ஆக்ரோஷமாக சண்டை இருக்கு. டெவில் வேறு ஏதாச்சும் பண்ணுறான்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த ஆக்டோபஸோட கையை பிடிச்சி எடுத்துருப்பேன். என்னடா பண்ண போகிறேன்னு சொல்ல நான் பண்ண வேண்டியதான் பண்ண போகிறேன். ஒரு கையை வெட்டினா தான் சரிப்பட்டு வந்து சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கையை வெட்டியிருப்பேன். ஆனால் கையை வெட்டினாலும் ஒரு போதும் வந்திருக்காது. அதோட கையை திரும்ப வளர்ந்துருக்கா. சிஸ்டம் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கா. அந்த ஆக்டோபஸ் நீ தப்பிக்க விட்டேன்னா உனக்கு நான் நிறையா ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுருக்கேன். ஸ்ட்ரென்த்து தான் நம்ம முக்கியத்துவம். நம்ம ஹீரோ ஆக்டோபஸை தப்பிக்க விட்டுருப்பேன். இதில் கை தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வந்துருக்கா. டடா குளிக்கவே மாட்டேடா கன்றாவியாக சொல்லி பார்த்து வைக்கல. இதில் அந்த ஆக்டோபஸ் செமையாக வெறியாக இருந்திருக்கா. நம்ம ஹீரோ அடிக்கலான்னு வரல. இதுக்கு தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணியிருப்பேன். அதோட நடுமடையில் நச்சுன்னு போட்டு அதுக்கிட்ட இருக்க ஃபிலாசபர் ஸ்டோனோட ஃப்ராக்மெண்ட் இவனை அப்படின்னு பண்ணியிருப்பேன். இந்த ஃப்ராக்மெண்ட்டை ஹீரோயினுக்கு வேறு கொடுத்துருப்பேன். அதாவது இவனோட ஒய்ஃப்ட்ட இந்த ஒய்ஃப் வேறு ரொம்ப சம்சப்பட்டுப்பா. இன்னும் கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிட்டுனா போதும் இந்த பொண்ணு வேறு திரும்ப ஹியூமன் ஃபார்முக்கு வந்துடுவா. அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய வாத்தியார் இந்த 2 பொண்ணோட டார்ச்சர் பண்ணி கொள்ளலான்னு ட்ரீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவங்க வலிக்க வந்திருக்க மாட்டாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டு வந்திருப்பேன். காப்பாற்ற வந்ததான் தெரியுதான். ஆனால் கை வைக்கிற இடம் தான் தெரியல. நம்ம ஹீரோ வாத்தியாரை உங்களுக்கு ரொம்ப பேசிட்டுப்பேன். இதில் அந்த வாத்தியார் செமையாக கண்ட ஹீரோ என் பெட்டை சமனிங் பண்ணதில்ல. எது இந்த பெட்டா இதை ஆல்ரெடி துவச்சு தொங்க போட்டாது. இது பாடையில் போய் பல வருஷம் ஆகி போச்சு. இப்போ ஒன்னையும் போட்டு சாத்துறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிட்டு இல்லை. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பேன். டீமன் கிங்கு செர்வெண்ட்டாக இருந்திருப்பேன். செர்வெண்ட்டாக இருக்கவனுக்கு இந்த போர் இருக்கும் போல இருக்கு. அவனும் ஒரு ரெட் ஸ்வாட் வச்சுருப்பேன். அந்த ரெட் ஸ்வாட் மூலமா நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருப்பேன். சிஸ்டம் வேறு அவனுக்கு டாஸ்க் கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்ட்ரென்த்துக்கான டாஸ்க்கு. நம்ம ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சு ஓட்டானா உனக்கு நிறையா ஸ்ட்ரென்த் கொடுக்குறது இல்லை. அப்போ வட்டாமே டூர்னு நம்ம ஹீரோ கிளம்பிருப்பேன். இதை பார்த்து அந்த 2 பொண்ணு சாக்காயிருந்திருப்பாங்க. இப்போ தான் இவங்களுக்கு உதவி பண்ணுறதுமா டீச்சர் இருக்காங்களா அவங்க இருப்பாங்க. ஏன்னா ப்ளூ பொண்ணு ஆபத்தில் மாட்டி இருக்கணும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. அதனால டீச்சர் ஓடோடய வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ திரும்ப பேக் அடித்து வந்துருப்பேன். இப்போ தான் அங்கே அடிவாங்க நான் அவனும் 3 பேர் சேர்ந்துலாம் என்ன அடிக்க முடியாது. நான் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் டீச்சரை பற்றி அவனுக்கு தெரில. அவளுக்கு டீச்சர் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பைப்பில் ஒரு கையை வெட்டி போட்டு யாரையுமே நான் சும்மா மாட்டேன். எங்கள் மாஸ்டர் திரும்ப வருவான்னு சொல்லி பேசிக்கிப்பேன். பேசுகிற வரைக்கும் அவங்க வேடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம டீச்சர் பிடிச்சலாம் ட்ரீட் பண்ணிப்பாங்க. அதுக்குள்ளாட்டி போட்டல் மறந்து வந்துருக்கோம். நம்ம ஹீரோ ஏமா அவன் உங்களே துரத்திக்கிட்டேன்னு இல்லை. அந்த ப்ளூ பொண்ணுக்கால அவளும் சாதாரண பொண்ணு கிடையாது. மூன் காட் ஃபேமிலியோட வம்சாவளியில் தான் விழுந்துருப்பா. அடா கதையிலோட எல்லாருமே பெரிய ஆட்களாக இருக்கிறது இல்லை. டெவில் வேற மனசு தலோடப்பா. நீந்தப்போ அந்த கதைக்கே ஹீரோ இருக்கா. இதுதான் நம்ம ஹீரோ நிறைய பொருளாக வச்சுருந்துருப்பேன். இந்த பொருளை என்ன வந்து யோசிச்சிருக்கா. தங்கச்சி இந்த பொருளை நீ ஏலத்துக்கு விட்டுருப்பான்னு சொல்லல. இவனு ஏழை வர்றாக்கா நீ மோமடியெல்லாம் போட்டு வந்துருப்பேன். அங்கே இருக்கவனா நம்பி இவன் பாஸ் இருக்காங்க. பாஸ்லாம் இல்லை. ஆனால் என்னால் உள்ள கதவை பாஸ் பண்ணி போக முடியும்னு சொல்லி இருக்கிற இந்த முக்கத்தோக்கெல்லாம் இங்கே போட கிளம்பிட்டே இருப்பான்னு சொல்ல. அங்கே பாஸ் இருந்திருப்பாரு. எதுக்கு அந்த தம்பி வரட்டுன்னு சொல்ல. காலகாலத்தில் வந்து நம்ம குறைச்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லல. பாஸ் தம்பி ஒன்றாச்சும் பொருள் இருக்காங்க கேட்கல. என்ன நிறையா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். அந்த பொருளையும் காட்டியிருந்திருப்பேன். வாப்பான்னு சொல்லி இவங்க ஏலத்தில் நம்ம ஹீரோட பொருள் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு நிறையா காசு கொடுத்துருக்கோம். இந்த காசுலாம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ரிங்கு வச்சுருந்துருப்பேன். அந்த ரிங்கை ஹீரோயினுக்கு போட்டுருந்துருப்பேன். இவங்க எல்லாம் தாங்க முடியல. அவங்க நல்லா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இங்கே நடந்த எல்லா பிளானுமே தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டே போயிருக்குல்ல. இதில் இங்கே இருக்க அந்த டீமன் கிங்கோட சர்வெண்ட்டை போட்டு பாஸ் நிறுத்து சாடிக்கலாம் டீப் பண்ணியிருப்பாரு. பாஸ் கடைசியாக ஒரே ஒரு பிளான் என்கிட்ட இருக்குது. அதுக்கு மட்டும் ஓகே கொடுங்க. நான் அந்த பிளானை சிறப்பாக செஞ்சு காட்டுன்னு சொல்லியிருப்பேன். என்ன பிளான் தான் கேட்கல. என்ன எப்படி நீங்கள் ஸ்பையாக உருவாக்குறீங்களோ அதே மாதிரி நான் ஒருத்தர் ஸ்பையாக உருவாக்க போகிறேன்னு சொல்லல. என்ன கருமத்தானா பண்ணேன். ஆனால் ஜெயிச்சது மட்டும் வந்துன்னு சொல்லி அவரும் கிளம்பியிருப்பார். இவன் யாரை பிடிக்கலான்னு வந்திருப்பானா நம்ம கோல்டி. ஏன்னா அவன் ஆல்ரெடி ஹீரோ மேலே சமங்கள்லாம் இருப்பேன். இதுதான் சரியான சான்ஸ்னு சொல்லி இவனை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம்னா இவனை வச்சு எல்லா பிளானையும் செயல்படுத்தான்னு சொல்லி நம்ம கோல்டியை பார்க்குறேனே அவனும் வந்துருப்பேன். கோல்டி துரோகி தொட்டி இவன் கூட சண்டோலான்னு போயில. இதை போய் பொறுமையாரு. உனக்கு நான் எந்த விதத்தையும் எந்த தப்பும் பண்ணலையே. அப்புறதுக்கு என் மேலே நீ கோபப்பட்டு இருக்க. உனக்கு தேவையான எல்லா பவரையும் நான் தரப்போகிறேன். உனக்கு ஹீரோ தானே பிடிக்காது. அந்த ஹீரோவை நீ சொடக்கு போகிற செகண்டில் அடிச்சிடலாம். அவனை சாடிக்கான பவர் என்கிட்ட இருக்குது. அந்த பவர் உனக்கு வேணும்னு நினச்சேன்னா இதை எடுத்துகிட்டு அப்படி அவனும் ஆசையை காட்டியிருந்திருப்பேன். நம்ம ஹீரோவை கொள்றோன்னா நம்ம கோல்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் எனக்கு அந்த பவர் வேணும்னு சொல்லி பக்கத்தில் வந்துருப்பேன். தம்பி ஒரு நிமிஷம் பொறுமையாக இருப்பா. இதெல்லாம் சும்மாலாம் கொடுக்க முடியாது. இதெல்லாம் கடையில் காசு கொடுத்து வாங்க 1 ரூபா முட்டாய் நினச்சியாப்பா. இதுக்கெல்லாம் நீ பல தியாகங்கள் பண்ணியானோ. உங்கள் தாத்தா இருக்கார்ல அவரே போட்டுலீரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் அவளை தரேந்துல்ல. இவனும் நைஸாக தாத்தா போட்டுருக்கான்னு இருப்பேன். தாத்தாவும் பேரே பக்கத்தில் வரான்னு சொல்லி என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்கல. உடனே போட்டது தானே வந்தேன்னு சொல்லி நம்ம தாத்தா ஒன்றும் போட்டு இருப்பேன். சோழியை முடிச்சிருப்பேன். பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவனுக்கு பவர் தான் தேவைப்பட்டுக்கோ. பரவாயில்ல இந்த பையன் சொல்கிறதா பண்ணிட்டேன்னு சொல்லி அங்கே இருக்கணும். இவனுக்கு அந்த ஸ்டோனை கொடுத்துருப்பேன். இந்த ஸ்டோன் சாதாரண ஸ்டோன் கிடையாது. இந்த டீமன் கிங் இருக்காங்களே அவங்களுக்கு எந்த அளவுக்கு பவர் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டோனில் இருக்கா. இவனும் இந்த ஸ்டோன் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த செர்வெண்ட் இருக்கல அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கான். ஏன்னா இந்த ஸ்டோன் இவன்ட்டு தான் இவன் அப்சர்வ் பண்ணியிருக்கான். ஆனால் இவனால் அந்த பவரை அப்டேட் பண்ணிக்க முடியாது. என்னாலே முடியல உன்னாலே முடிய போகுன்னு சொல்லி நக்கலாக பார்த்துக்கல. நம்ம கோல்டி தெளிவான இந்த விஷயத்துலாம் அவன் இந்த பவர் அப்டேட் பண்ணியிருப்பேன். அவனோட பவரையும் மேக்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்திருக்காது. நம்ம ஹீரோக்கு எப்படி பவர் ஃபஸ்ட் டைம் எடுத்தப்போ ஃபுல்லாக இருந்திருக்காது. அதே மாதிரி தான் இவனுக்கு என்ன ஃபுல்லாக இருந்திருக்காது. இவன் பவர் வந்து சந்தோஷத்தில் அப்படின்னா ஹீரோவை போட்டு கணிக்க வந்துருப்பேன். நம்ம ஹீரோ வீட்டில் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கல. இப்போ தான் கடவை ஃபஸ்ட்டு கோல்டி ஒன்று இருப்பேன்.
யாரா அவன் கண்டாவே இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு அடிச்சுருப்பேன். அடிச்சடியில் அவனும் எங்கேயோ போய் விழுந்துருப்பேன். பவர்லாம் வாங்கியிருப்பேன். ஒன்று வேலைக்கு அதுக்கு நம்ம ஹீரோட்ட திரும்ப கோல்டு எதிர்த்து வந்து சண்டோட வந்தா நம்ம ஹீரோ ஒரு பச்சிலே அவனை தூக்கி வீசியிருந்திருப்பேன். ஒன் பச் மட்டும் ட்ரைனிங் போயிருப்பேன் போல நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவுக்கு சிஸ்டம் ஒரு டாஸ்க் கொடுக்குது, இந்த கோல்டியை வந்து காயப்படுத்தாமல் தப்பிக்க விட்டு இன்னொன்று அவனை டார்ச்சர் பண்ணு. இது ரெண்டுலத்தை ஏதாச்சும் ஒன்று பண்ணுதில்ல, டார்ச்சர் பண்ணதாப்பா நமக்கு பிடிக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ணிப்பேன். இவன் மட்டும் டார்ச்சர் பண்ணல, குடும்பமே சரியான சைக்கோவாக இருக்கும். அங்கே இருக்க தங்கச்சி முதல் பண்ணி எல்லாருமே அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவள் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபாக்ஸ் பொண்ணு அப்புறம் அந்த டெவில் பொண்ணு எல்லாருமே டார்ச்சர் பண்ணிப்பாங்க. இது நம்ம கோல்டி சிக்கி சின்ன பண்ணாமல் சீலேருந்து போயிட்டு ஆனால் இன்னுமே ரிவார்ட் பண்ணதுக்கான டாஸ்க் பாயிண்ட் எதுவுமே வந்துருக்காது. அப்போனா அதை கண்டினியூ பண்ணுங்கடா, இன்னைக்கு நமக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டே வந்தான்னா சொல்லி நம்ம கோல்டியை போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. தூரத்துலேருந்து டெவில் பார்க்குறேன், டக்குன்னு கோல்டி அவனை காப்பாற்றிருப்பேன். கோல்டி செமையாக வெறியாதிருப்பேன். இப்போ வெறியா என்ன போகுதுன்னா, ஆனால் இவன் இன்னுமே அப்படி கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தானா என்ன கொஞ்ச நேரத்தில் சாருக்கான வாய்ப்பு இருக்குது. இதை அந்த சர்வர் நோட் பண்ணிப்பேன். இவனை கொடுத்த அந்த ஸ்டோன் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி நேக்காப்பிட்ட அவனை கூட்டிகிட்டு அவனும் கிளம்பியிருப்பேன். நம்ம ஹீரோ இவனை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பேன். அடுத்த நாள் ஃபோனில் அவனு பார்த்தா தாத்தா செத்துட்டாரு, போட்டது பேருன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லேயே போட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்து இருக்கல, இவனை வச்சிருந்தால ஒரு ஸ்வாடு, அந்த ஸ்வாட்லேருந்து ஒரு பொண்ணு வந்துருப்பா. எத்தனை வேறாங்க என் ஃபேமிலியில் பறங்க ஃபுல்லாகவே பொண்ணாக தான் இருந்திருப்பாங்க. ஃபேமிலி பெருசாகிட்டே போய் நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். இப்போ டீச்சர் ஒன்று கால் பண்ணிருப்பாங்க. இங்கே தாத்தா செத்துக்கெலாம் எங்களுக்கு வருத்தம் கிடையாது, அது ஒரு வீஸ்மிப்பாக வந்திருப்பேன். நம்ம ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் வைக்க போகிறோம், அந்த டோர்னமெண்ட்டில் நீனும் வந்துருப்பா, கூட ரெட்டர் சேர்த்துக்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ யாரை சேர்த்துருப்பானா, என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் அந்த சைத்தாம மொட்டை இருக்கல அவனையும் சேர்த்துருப்பேன். டோர்னமெண்ட் நடந்திருக்கான், நிறையா காசுலாம் கொடுத்துருப்பாங்க. டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்குள்ளேயே அடிச்சிருந்துருப்பாங்க. இது தெரியாமல் ஆப்போனட்டி தாண்டா சேர்த்து சொல்லி வந்திருப்பாங்க. ஆனால் அது நம்ம ஹீரோட பிளானாக தான் இருக்கும். நம்ம டோர்னமெண்ட்டில் ஹீரோ ஜெயிச்சுருப்பேன். இதே இருக்கிறதுல ஒயிட்டி, அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணாக பார்த்தோம்ல, டைமை கூட ஃபீஸ் பண்ணல, அப்போ வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு கட்டி பிடிச்சிருப்பா. இதை பார்த்தாக்கப்புறம் டெவில் செமையாக காண்டிருப்பா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு தள்ளி வச்சுருப்பேன். டெவில் பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணால் டெவில் நம்மளை போட்டு சாத்து நம்ம ஹீரோக்கு வேலையாக தெரிஞ்சிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மொட்டைட்ட கூட அந்த பொண்ணு பேசுகிறேன், ஆனால் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்க மாட்டா. இதனால் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கல. இங்கே நம்ம ஸ்கூல் போயிட்டு இருக்கல, அவளை காண்டாகிட்டு இருந்தப்பா. இவது காண்டான்னு சொல்லி ப்ளூ பொண்ணு பார்த்துக்கல. இங்கே வந்து பொண்ணு வேறு நம்ம ஹீரோ பக்கத்தில் க்ளோஸாக நின்று இருந்துப்பா. டெவில் இதில் வெறியாக இருந்திருப்பா. அதே சமயம் அடுத்தலாம் காலையில் நம்ம ஹீரோ இருக்க வீட்டுக்கே வந்துருப்பா. சுற்றி இருக்க எல்லாருமே காண்டாக இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபாக்ஸ் பொண்ணை யாருமா நீ புதுசாக வந்து கேட்கல, அந்த ஃபாக்ஸ் பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபாக்ஸ் பொண்ணு இவரோட கட்சியில் போய் சேர்ந்துருப்பா. இப்போ தான் இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத நம்ம டெவில் இருக்காள, அவளே டேரெக்டாக வந்துருப்பா. அவள் ஸ்பிரிட் தான், அவள் நினச்சா யார் கண்ணுக்கு வேணால் தெரியலாம் போலக்கு. அவள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் அவள் கண்ணுக்கு தெரியாங்க அவளுக்கு. டேரெக்டாக பண்ண இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தான் ஃபியான்சின்னு சொல்லியிருந்திருப்பா. ஆமாம் நீ யாருமே கேட்கல, நான் வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. என்ன ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி தங்கச்சி பேசியிருக்கல. இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஹீரோ ஒரு அண்ணனா ஏற்றுக்கிறதுக்கான தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை அந்த பெல்ட் எடுத்துருப்பா. இதை கேட்டு தங்கச்சி செமையாக பெரியா இருந்திருப்பா. நான் தான் எப்பயுமே அவனுக்கு தங்கச்சின்னு சொல்லி அவள் சண்டை விட்டுருப்பா. இதுதாமே எங்கள் குடும்பம், எப்பயுமே கதை வந்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணியிருக்கல. இவரோட அக்கா இருக்கால பார்க்கறது சொல்லி கூப்பிட்டுருப்பா. இவரோட அக்காவை பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசியிருந்திருப்பா. அதில் எங்கள் அப்பாவை பற்றி எல்லாத்த பற்றி பேசுனதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட ஒரு முக்கியமான சேர்ந்துடா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த ஃபேமிலியை சேர்ந்தவே கிடையாது, அடாப்டட் சைடு தான். அது நம்ம ஹீரோவுக்கு தெரியும், ஆனால் இன்னும் இன்டெப்த்தாக தெரியாது. இவனை கோஸ்ட் ப்ரிசன் அதுலேருந்து தான் எடுத்துருந்துருப்பாங்க. அந்த கோஸ்ட் ப்ரிசன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இவங்க அக்கா தான் நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு மிஷின்கானே வந்துருப்பேன், என்னோட டீம் மெம்பர்ஸோடு தான் வந்துருப்பேன். இவங்க அந்த மிஷினில் ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய அந்த புதுசாக வந்த பொண்ணு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்திருப்பா. ஸ்கூல் போயிட்டு வேறு பயந்துட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோ 2 பொண்ணுங்களை அலைக்காக பிடிச்சிக்கிட்டு பேராஷூட்டில் லேண்ட் பண்ணியிருப்பேன். நமக்கு தான் வைத்தச்சலாக இருக்கும். அந்த லேண்டான அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்கச்சக்கமான மான்ஸ்டர்லாம் இருந்திருக்கும். ஸ்பைடர் மான்ஸ்டர்லாம் இருந்திருக்கும். இங்கே இருக்கால அந்த ஒயிட்டி அவள் தான் டைமை ஃப்ரீஸ் பண்ணி எல்லா மாசையும் அடிச்சிருந்துருப்பா. அவளுக்குள்ளே பயங்கரமான பவர் இருக்கு. ஆனால் ஒரு மனுஷன் செத்துதான், இன்னும் நிறைய மனுஷன் அந்த இடத்துல வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். நிறைய இன்செக்டாக வந்துருக்கும்ல. மொட்டையும் பார்க்குறேன், இது என்ன ரொம்ப கொடூரமாக்குறது இல்லை, உன் மண்டையை விடையாடா கொடூரமாக இருக்குது, கண்ணு கூசுதுரா, ஏதாச்சும் போட்டு மரடான்னு சொல்லி ஃப்ரெண்டு வேறு பேசிக்கிட்டு இருப்பேன். மேலே வேறு இன்செக்டாக நிறைய வந்துருக்கும்ல. நம்ம ஹீரோ திறங்கிட்டு இருப்பேன், என்னப்பா அடிக்கடிக்கு இவ்வளோ வந்துக்கிட்டு சொல்ல. இப்போ தான் டெவில் பொண்ணு ஒரு விஷயத்தை சொல்கிறா, இந்த இடத்துல டீமன் கிங் இருக்கேன் ஒருத்தர் அப்படின்னு சொல்லல. இவங்களை சேஃபாக காப்பாற்றி இங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கூட்டிகிட்டு இருந்திருப்பார். நீங்கள் மட்டும் எப்படி எவ்வளோ நாள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஆக்சுவலாக அந்த இடத்துல 2 டீமன் கிங் இருக்கும் போல இருக்குது. அந்த 2 டீமன் கிங்கில் ஒரு டீமன் கிங்கோட இவர் கூட்டணி வச்சுருப்பார். அதுக்கெல்லாம் காக்ரோச்சாக இருக்கும். இன்னொரு தான் இந்த பயங்கரமான மாஸ்டராக இருந்திருக்கா. ஏற்கூடிய ஸ்கூல் பியூட்டி பொண்ணு இருக்காது, அவன் மேலே அந்த காக்ரோச் வந்துருக்கா. சிஸ்டம் வேறு கரெக்டாக ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கா. அந்த பொண்ணுகிட்ட இருக்க காக்ரோச்சை எடுத்து சாப்பிட்டு இல்லை. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பேன். இதை பார்த்து இங்கே இருக்க நான் சாக்கா இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த காக்ரோச்சை சாப்பிட்டனால இவனுக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கா. அது என்ன ஸ்கின்னா, நம்மளால் காக்ரோச் கூட பேச முடியும். இந்த ஸ்கில்லை இவனு பார்த்துருப்பேன். பக்கத்தில் ஒரு காக்ரோச் இருக்கா. அந்த காக்ரோச்சை நம்ம ஹீரோ மாற்றி இருப்பேன். டெவில் பொண்ணு சொல்கிறா, இவங்களை நம்ம கூட்டணி பக்கத்து சேர்த்துக்கப்பா, ஏன்னா இவங்களுக்கு இந்த இன்னொரு டீமன் இங்கே சுத்தமாக பிடிக்கல, அதனால் எங்கள் பாஸை போய் மீட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு டெவில் தான் ஐடியா கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோ அங்கே இருக்க 2 கருப்பமுச்சி மேட்ச் இருந்துருப்பேன். அவரோட பேஸ்க்கும் போயிருந்துருப்பேன். இப்போ அந்த பேஸில் ஒரு லீடர் இருந்திருப்பா. அவள் ரொம்ப தம்மாத்தும் தான் இருந்திருப்பா. சின்ன பொண்ணு மெனின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கல, என்னடா என்னோட உண்மையான ரூபத்தில் வரேன்னு சொல்லி அவளும் மேஜிக் ஸ்பெல்லாம் போட்டு உருமானிருப்பா.
இன்னுமே தம்மா துண்டு சைஸில் தானே இருக்கேன், போமா போய் ஸ்கூலுக்கு போகிற வேலையை பர்மனெண்ட்டில் நம்ம ஹீரோ ஓங்கி அடிச்சுருப்பா. ஏமா நான் கூட சண்டை வரக்காண்டி வரல, இந்த கொக்கோலா ஜூஸை கூட்டிகிட்டு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஜூஸை கொடுத்துருப்பேன். அந்த ஜூஸை குடிச்சா அடுத்த செகண்ட் பண்ணா இவ்வளோ மயங்கிருப்பா. எனக்கு என்ன வேணும் இன்னும் எதுவும் நம்ம ஹீரோட்டே இருந்திருப்பா. அவ்வளோதான், நம்ம கட்டுள் கீழே வந்துட்டா. இவ சரியான ஃபுட்டி போல இருக்கு, இவளை வச்சு இன்னொரு டீமன் கேங்க போட்டுலான்னு சொல்லி நான் டீமன் கிங் கொள்ளான்னு இருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியாந்துல்ல இவ்வளோ சரின்னு சொல்லியிருந்திருப்பா. இவங்க அங்கே இருக்க நிறைய மான்ஸ்டர் போட்டுருப்பாங்க. இப்போ தான் அந்த ஒரிஜினல் டீமன் கிங் காட்டுறாங்க. நம்ம பார்த்த ஒரு டீமன் கிங் தான், ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டீமன் கிங்காக தான் இருப்பா. இவனும் பொண்ணாக தான் இருந்திருப்பா. ரைட்டு செமையான காஜி பையவோட இருக்குது, எல்லாத்துக்குமே பொண்ணாக போட்டுன்னு இருப்பேன். அந்த பொண்ணு அங்கே நிறைய மான்ஸ்டர்லாம் ஏவி விட்டு நீ ஹீரோ போட்டு சொல்லியிருந்திருப்பா. இந்த மான்ஸ்டரும் நிறைய ரேட் மான்ஸ்டர் சம்மனிங் பண்ணியிருந்திருக்கோம். அது ஒரு ரேட் மான்ஸ்டராக இருக்கா. அந்த மான்ஸ்டர் கூட நம்ம ஹீரோ சண்டை ஒன்று யோசிச்சிருப்பேன். ஆனால் அந்த மான்ஸ்டர் பறந்த மணிக்கே இருந்திருக்கான். எப்படிப்பா பறக்கணும்னு சொல்லி பார்த்துக்கல. இவனோட ஸ்வாட் இருக்குல்ல, அதையும் ஓங்கி மிதிச்சது இருக்கா. நம்ம ஹீரோ வானத்தில் போய் ஒரு அட்டாக் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் திரும்ப அட்டாக் வாங்கிட்டு கீழே தான் வந்துடுவேன். என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையான்னு பார்த்துக்கல. இவனோட ஸ்வாட் தான் அவனை காப்பாற்றிருக்கா. பரவாயில்லையம்மா தம்மா துண்டா இருந்து என்னை காப்பாற்றிட்டு இல்லை, உண்மையிலே காப்பாற்றுறது ஹீரோயினாக தான் இருக்கா. என் ஒய்ஃபில் எப்படி என்னை சாப்பிடுவான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கல. இப்போ தான் இங்கே இருந்துச்சுல ரேட்டு, அந்த ரேட்டு இப்போ என்ன ஜெய்ஜானிக்கு உருவாயிருந்திருக்கோம். சைக்கோமாக்கி அதுவும் நம்ம ஹீரோ சாடிக்கு ரெடியாக இருந்திருக்கோம். இன்னுமே அந்த டீமன் கிங் வந்துருக்க மாட்டா. இதோட இந்த எபிசோட் முடியாமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இதேமாதிரி எல்லா வீடியோவும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சீன் வீடியோ. டேக் கேர், பை கைஸ்.